சுக்கிரனும் செவ்வாயும் கெட்டிருந்தால் பெண்கள் தொடர்பால் அவமானப்படுவாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் கெட்டு போச்சு அப்படின்னா பெண்களால் அவமானப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லணும். மாமியாருக்கு சொத்து இருக்கும். மாமியார் அவங்க வீட்டோடு இருப்பாங்க அல்லது அவங்க வீட்டில் ஆதிக்கம் செலுத்துவாங்க. அடுத்து மேச லக்னத்திற்கு 11ஆம் பாவக பலனுங்க பார்த்துடலாம். இவருடைய அதிக ஆசையே இவருக்கு பிரச்சனையாக இருக்கும். அதாவது பூர்த்தி செய்ய முடியாத ஆசையை வச்சுக்கிட்டு அந்த ஆசையால் ஒரு பிரச்சனை அடைவார். மூத்த சகோதரன் இருந்தார்னா மூத்த சகோதரத்தில் லாபம் உண்டு, பிரச்சனையும் உண்டு, ரெண்டுமே நடக்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரின் திருமணத்தை இவரே நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடைசியில் அவரிடம் விரோதம் ஏற்படும். சிலருக்கு தவறான உறவுகளால் பாதிப்பு வரும். வீட்டு வேலைக்கு இந்த மாதிரி லக்னக்காரங்க பெண்களை அமர்த்தக்கூடாது. ஏன்னா வேலைக்கார பெண்கள் மேல் ஆர்வம் வந்துடும். ஏணி மாடிப்படிக்கட்டில் தவறி வீழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களால் அவமானப்படுத்தப்படுவார். அடுத்ததாக மேச லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தை பார்க்கலாம். 12ஆம் பாவ பலன் என்னன்னு, எதையும் புதிதாக உருவாக்குவார். சேமிப்பு நன்றாக இருக்கும். விரயங்களும் அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். சில பேர் வெளியூர் வெளிநாடு தன் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. இரண்டாவது தொழில் செய்வாங்க. அந்த தொழிலில் சில பேர் லாஸ் ஆவாங்க. சரிங்களா? அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும். பிற்பகுதி வாழ்க்கை வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தூக்கம் வராமல் தவிப்பார்கள். காலில் அடிபடுதல், காலில் ஏதாவது வலி ஏற்படும். நிலையான யோகம் இருக்காது. ஜாதகர் காணாமல் போய் திரும்பி வந்திருப்பார். குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்கும் தன்மை பெற்றவர். மேச லக்னத்துக்கு இப்போ பெயர்கள்னு பார்க்கலாம். 12 பாவத்தை பார்த்தாச்சு. பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது போன்ற பெயர்கள் உங்களுக்கு அமைனா, ராஜா, கண்ணன், இளைய தெய்வங்களின் பெயர்கள். சரிங்களா? இது போன்ற பெயர்கள் தான் உங்களுக்கு இருக்கணும். அதாவது ராஜானா அந்த ராஜான்ற வார்த்தையில் எந்த பெயராக வேணாலும் இருக்கலாம். கண்ணன் தொடர்போடு எந்த பெயர் வேணாலும் இருக்கலாம். பெருமாளுடைய பெயர்கள் இருக்கலாம். அல்லது இளைய தெய்வங்கள் இருக்கு இல்லையா, வயது குறைந்த தெய்வங்கள் பெயர்கள். அந்த தெய்வங்களோட பெயர்களில் இந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அல்லது இது போன்ற பெயர்களை அமைத்து கொள்வது சிறப்பாக இருக்கும். நன்மை தரும் நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சிவப்பு, சந்தனம், ஆரஞ்சு, மஞ்சள் இதெல்லாம் நன்மை தரும் நிறங்கள். இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்